ஜெயிக்கும் வரை அமைதியாக இரு, ஜெயித்த பிறகு அடக்கமாக இரு. முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். நானே உதாரணம். எப்படி தெரியுமா? இங்க பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஆண்களை விட பெண்கள் நிறைய பேர் படிக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அருமை மாணவிகளே, நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு மாணவர்கள் தெரிஞ்சுங்க. Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. என்ன அர்த்தம்னா, பெண்கள் ஆண்கள் செய்வதை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. பெண்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஆண்களால் செய்ய முடியாததையும் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. மனோன்மணியம் சுந்தரனார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். யார் அந்த மூடர்? ஆண்கள். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். பாரதி. பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீறுதல் முயற்கொம்பே. ஆணும் பெண்ணும் நிகரனக் கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்றெல்லாம் பெண்ணின் பெருமையை பேசிய பாரதி, யாதுமாகி நின்றாய் காளி என்று பெண்ணை தெய்வத்திற்கு ஒப்பிட்டான். அதோடு நிறுத்தவில்லை. பெண் என்பவள் குருட்டு ஆண்தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி. அதனால் யாதுமாகி நின்றாய் காளின்னா.